ஹாய் ரதீன் உலகம். வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸ் எதுக்காக அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோஸு. நிறைய பேருக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிராமங்களில் வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கிறது எப்படி, கிராமங்கள் நகர்ப்புறம் எல்லா இதுக்கும் சரியா, இது என்னென்ன கொடுத்தா உடனே வருங்கிறதுக்கான ப்ரூஃபு சரியா. என்னதுலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வீட்டில் இப்போ என்னோடய அம்மாவே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும். வாரிசு சர்டிஃபிகேட்னால் என்னென்னா, அந்த அம்மா பேரில் ஏதாவது சொத்து ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும்தான் வாரிசு சர்டிஃபிகேட் தேவை. அப்படிங்கும்போது அந்த அம்மா பேரில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது கன்ஃபார்மாக வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதை திருப்பி ரிட்டன் அடுத்தவங்களுக்கு நம்ம பத்திரம் போட முடியும். வாரிசு சர்டிஃபிகேட்னால் இப்போது அந்த அம்மாவுக்கு நம்ம 4 பசங்க இருக்காங்கன்னா அந்த 4 பசங்களோட ஆதார் சரியா, 4 பசங்களோட ஆதார், அந்த அம்மாவோட இறந்த சர்டிஃபிகேட்டு சரியா, இறந்த சர்டிஃபிகேட்டு, அவங்க வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா வீட்டுக்காரரு இருக்காருங்கிற இதுக்கு நம்ம அந்த ஆதார் கொடுக்கணும். அவங்க இறந்துட்டா கூட அவங்க வீட்டுக்காரர் ஆதார் கொடுக்கணும், அந்த அம்மா இறந்தவங்க ஆதார் கொடுக்கணும், அந்த அம்மா இறந்தவங்களோட ஸ்மார்ட் கார்டு கொடுக்கணும். ஸ்மார்ட் கார்டுனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரேஷன் கார்டு சரியா, அதுவும் கொடுக்கணும். அதுவும் கொடுத்து நம்ம வந்து ஆன்லைனில் சரியா, இ-சேவை மையம்னு சொல்லிட்டு மையம் இருக்குது, அந்த மையத்தில் கொண்டு கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே ஒரிஜினல் கொடுக்கணும் சரியா. எல்லாமே ஒரிஜினல் கொடுத்து, இப்போ சப்போஸ் அந்த அம்மாவோட இப்போ இறந்துட்டாங்க என்னோடய அம்மான்னு வைங்களேன், அவங்களுக்கு அம்மாவோட அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்த வாரிசு சர்டிஃபிகேட் அங்கேயும் அதையும் கேட்காங்க. இந்த அம்மா இறந்துட்டாலும் அந்த அம்மாவோட அம்மா அப்பா சர்டிஃபிகேட்டு கேட்காங்க. இது சப்போஸ் நம்ம வந்து அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட், அவங்க இறந்த வாரிசு சர்டிஃபிகேட் நம்ம கையில் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கோர்ட்டில் வாதாடுத வக்கீல் சரியா, அந்த வக்கீலுக்கு நம்ம ஒரு காசு கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் இந்த டேட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சீல் அடித்து பச்சை சீல் அடித்து அதை கொடுக்காங்க. அதை கொடுத்து இ-சேவை மையம் கொண்டு கொடுத்தா உடனே அப்ளை பண்ணாங்க. அந்த அப்ளை வந்து பண்ணதுக்கு 60 ரூபா சரியா. அந்த அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேராக அது எங்கே போகும் அப்படின்னா விஓக்கு தான் ஃபஸ்ட்டு போகுது. விஓ பார்த்துட்டு எல்லாமே நம்ம ஒரிஜினல், அங்கேயும் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். ஒரிஜினல் கொண்டு போய் அவங்க ஓகே அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே சைன் வச்சு திருப்பி ஆர்ஐக்கு போகுது சரியா. அந்த ஆர்ஐக்கு நம்ம வந்து இங்கே கொண்டு போன ஒரிஜினல் ஃபுல்லாக ஆர்ஐக்கு நம்ம கொண்டு போய் காட்டணும். ஆர்ஐக்கு காட்டினதுக்கப்புறம் அவங்க எல்லா இதுவும் நம்மளை விசாரிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் எல்லாம் நம்ம கொடுத்தது எல்லாமே பக்காவாக ஒரிஜினல், அதையும் கையில் கொண்டு போகணும் சரியா. அங்கே கொடுத்துட்டோமே நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை இனி அப்படின்னு நினைக்கக்கூடாது.